Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பூனம் சாரி வந்துட்டு எப்படி மாமன் நட்டுருக்காம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை ஆல்ரெடி லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டாக இருக்குது. இப்போ மேலேருந்து கீழே நமக்கு தேவையான செஸ்ட்டோட அகலம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அகலத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி மாமன் நட்டுருக்காம ஓல்டு சேரில் ரெடி பண்ணிக்கணும்னு சொன்னால் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நாங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ டபுள் ஃபோல்டாக இருக்குது. ஓகே, 4 லேயர் இருக்கும். ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மெஷர்மெண்ட் வந்து ஃபோல்டட் எட்ஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஷோல்டர் விட்த் வந்து 6.5 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். நெக்கோட விட்த் வந்து 3.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். இப்போ நெக்கோட டெப்த் வந்துட்டு 5.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஒரு ரவுண்ட் நெக் வந்து போட்டு விட்டுக்க போகிறோம். ஒரு சூப்பரான 3 பேனல் குர்த்தி எப்படி பார்டர் வந்து நீட்டாக அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோம்ல அந்த ஷோல்டர் பாயிண்ட்ல வந்துட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 6.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அந்த டாட்டுக்கு நேரம் சைடில் இருக்க அகலம் தான் செஸ்டோட அகலம் வரும். ஸோ நம்ம செஸ்டோட அகலத்துக்கு தான் நான் ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அந்த இதுக்கு அளவாக அப்படி ஃபுல்லாக நான் வந்து இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் போட்டு விட்டுக்க போகிறேன். இப்போ மேலேருந்து கீழே டாப்போட லென்த் அதாவது வெயிஸ்டோட ஹைட் வந்துட்டு 14.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். எல்லாருமே மேக்ஸிமம் 14.5 ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போகாதீங்க, 15 போகாதீங்க, நல்லாவே இருக்காது. ஸோ இதுக்கு நேராக வெயிஸ்டோட அகலம் வந்து 10 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸோ ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி டாட் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். நான் எதுக்காக வெயிஸ்டோட ஹைட் வந்து ரொம்ப கீழே எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப மேலேயும் போகக்கூடாதுன்னா ப்ளவுஸ் மாதிரி ஆகிடும். 14 இன்ச்சஸ் அப்படின்னா 14.5 இன்ச்சஸ் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 15 போக வேண்டாம், 13 போக வேண்டாம். 13 போனீங்கன்னா ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். 15 போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நம்ம வயிறில் போய் அப்படியே இடிக்கும். இப்போ நம்ம லைனிங் கிளாத் ஆல்ரெடி லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டு இருக்குது. இப்போ மேலே டாப் டு பாட்டம் வந்து நமக்கு தேவையான ஹைட்டை மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோல் லைனிங் கிளாத்தையும் நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணணும். இப்போ ஃபோல்டட் சைடில் வந்துட்டு நம்ம வெயிஸ்டோட அகலம் 10 இன்ச்சஸ் இருக்குல்ல, அதுக்கு நேராக டாட் பண்ணி இந்த மாதிரி லைன் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் மொத்தம் ஒரு 3 மீட்டர்ஸ் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருந்தேன் மாமன் நட்டு காம்போக்கு. இப்போ நம்ம டாப் பீஸ் கட் பண்ணது மாதிரியே அதே மாதிரி பொசிஷனில் ஸ்லீவோட விட்த் எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி அகலம் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்டட் எட்ஜ் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவோட ஹைட் வந்து 12 இன்ச்சஸ். ஸோ ஓப்பன் எட்ஜில் 3 இன்ச்சஸ் டவுன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கலாம். பாட்டம் ஸ்லீவ் 7 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணது போக ரிமைனிங் இருக்க கிளாத்தில் தான் நம்ம குழந்தைக்கு வந்துட்டு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். நான் ஜஸ்ட் ஓரலாக வந்து சொல்கிறேன் நான் எந்தெந்த பீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக கட் பண்ணி பாப்பாவுக்கு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். இப்போ நம்ம சாரீ பீஸ்லேருந்து கட் பண்ணலாம். இப்போ சாரீ பீஸை மேலேருந்து கீழே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, கீழே வந்து ஓப்பனாக இருக்குது சார். இந்த ப்ளூ கலர் பார்ட் இருக்குல்ல அது வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ அந்த ஓப்பனாக இருக்க பிளேஸில் இந்த மாதிரி நீங்கள் மாம்க்கு வந்து டாப் பீஸை விரிச்சு விட்ட போர்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி குழந்தைக்கும் சேம் அதே பிரிண்ட்லேயே வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுன்றதை பாருங்கள். கீழே வந்து ஓப்பனாக இருக்குது, மேலே வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ மாம்க்கு கட் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்க பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து சேம் பிரிண்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக டாப் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் பாப்பாவோட வீடியோவில் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ரிமைனிங் இருக்க சாரீ பீஸில் 3 மீட்டர்ஸ் கிளாத் இல்லைன்னா குழந்தைக்கு நீங்கள் ஸ்கர்ட் கட் பண்ணது போக ரிமைனிங் இருக்க கிளாத் இந்த மாதிரி மாம்க்கு இந்த மாதிரி ஸ்கர்ட் பீஸ்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்கர்ட் பீஸ்க்கு ரெடி பண்ணுற கிளாத்தையுமே ரெண்டாக பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியாக கட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸை மட்டும் இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கீழேருந்து மேலே நமக்கு தேவையான ஸ்கர்ட்டோட ஹைட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. 41 இன்ச்சஸ்க்கு நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் ஃபோல்டட் எட்ஜ் வந்து உங்ககிட்ட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டாப் பீஸில் 3 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோல்டட் சைடில் வந்துட்டு 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 0.5 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாப் பீஸில் அந்த ரிமைனிங் இருக்குது 7 இன்ச்சஸ். மொத்த வெயிஸ்டோட அளவு 10 இன்ச்சஸா மேலே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டோம்ல, ரிமைனிங் வந்து 7 இன்ச்சஸ் இருக்கும்ல, அதை வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்படி தான் நீங்கள் 3 பேனல் குர்த்தி வந்து பண்ணணும். பாருங்கள். ஸோ ஓப்பன் சைடில் இன்னொரு எண்ட்லேருந்து உள் பக்கமாக நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன்.
ஸோ இதுக்கு ஒரு 0.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக விட்டுக்கிட்டு இந்த டாட்டையும் மேலே இருக்க டாட்டையும் அப்படியே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இந்த கிளாத்ல நான் பிங்க் கலர் வந்து மேலே போட்டிருக்கேன், ப்ளூ கலர் வந்து கீழே போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த சைடில் இருக்க கிளாத்தை வந்து அப்படியே மேல் பக்கமாக திருப்பி போடணும். ஓகே, மேல் பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்க அப்படின்னா நம்ம வேஸ்டோட அளவு வந்து அச்சீவ் ஆகிடும். இப்போ சென்டராக இருக்க கிளாத் இந்த மாதிரி விரிச்சு விட்டிங்கன்னா ஒரு பெரிய பீஸ் கிடைக்கும். சைடு பீஸில் 2 பீஸ் இருக்கும். ஸோ சென்டராக இருக்க கிளாத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கம் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். பட் பார்டர் வந்து பாருங்கள் டிஃபர் ஆகுதுல்ல, அது எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இப்போ இன்னொரு ஸ்கர்ட் பீஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பாதியா, அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளூ கலர் பிரிண்ட் இருக்குல்ல அதை மேலே இருக்க மாதிரி போட போகிறோம். பிங்க் கலர் பிரிண்ட்டை வந்து கீழே இருக்க மாதிரி போட போகிறோம். சேம் அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கட் பண்ணோம்ல அதே மாதிரி தான் ஷோல்டர் சைடில் வந்துட்டு 3.5 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் 0.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக. ஓகே, ரிமைனிங் இருக்க அளவு வந்து இந்த மாதிரி ஓப்பன் சைடில் மார்க் பண்ணிக்கிறோம். சேம் ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டுக்கு ரெடி பண்ணோம்ல அதே மாதிரியே தான். நீங்கள் இப்போ ஒரு 12 இன்ச்சஸ் வேஸ்டோட அளவுனா 3 இன்ச்சஸ் மேலே மார்க் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க ஒரு 9 இன்ச்சஸ் வருமா, 9 இன்ச்சஸ் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கணும். ஸோ பாருங்க இதுலேயும் அதே மாதிரி 2 சைடு பீஸ் கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல அந்த ஸ்கர்ட்டோட சென்டர் பீஸும் செகண்டாக கட் பண்ணோம்ல அந்த ஸ்கர்ட்டோட சைடு பீஸையும் நீங்கள் ஒன்றா வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்டாக கட் பண்ண சென்டர் பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ண ஸ்கர்ட் பீஸோட சைடு பீஸோட நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்க பிக்சரில் கீழே ப்ளூ கலர் பிரிண்ட் இருக்குது, செகண்டில் இருக்க பிக்சரில் பிங்க் கலர் பிரிண்ட் கீழே இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிக்சரில் சைடு பீஸில் ப்ளூ கலர் பிரிண்ட் மேலே இருக்குல்ல, ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிக்சருக்கு சைடு பீஸை செகண்ட் பிக்சருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பிக்சரில் இருக்க சைடு பீஸை ஃபஸ்ட்டு பிக்சருக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக ஒரே மாதிரி பிரிண்ட் வந்து ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் கிடைச்சிரும். ஸோ நமக்கு வந்து பிளவுஸ் பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதுல இருந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கர்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணலாம். சென்டர் பீஸ் இருக்குல்ல அது வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பீஸோட சென்டர் பீஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். நீட்டாக பண்டில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி சென்டர் பீஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட் பீஸோட சென்டர் பீஸ் எடுத்துக்கிட்டு செகண்ட் கட் பண்ணோம்ல அந்த ஸ்கர்ட்டோட சைடு பீஸை தான் ஃபர்ஸ்ட் பீஸ்க்கு சைடு பீஸாக வைக்க போகிறோம். ஓகேவா, ஸோ சைடு பீஸில் ஒரு சைடு இந்த மாதிரி டயக்னலாகவும் ஒரு சைடு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க கிளாத்தை தான் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். டயக்னலாக மீன்ஸ் கார்னர் அந்த மாதிரி கிராஸாக போகுதுல்ல அதை வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு டபுள் ஃபோல்டு பண்ணி நீட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராது, ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் மறுபடியும் ஓரலாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 ஸ்கர்ட் பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பீஸோட சென்டர் பீஸும் செகண்ட் பீஸோட சென்டர் பீஸும் அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீஸில் இருக்க ரெண்டு சைடு பீஸ் இருக்குல்ல அதை எடுத்து செகண்ட் ஸ்கர்ட்டில் இருக்க சைடு பீஸை ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட்டுக்கும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக அச்சீவ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா பிங்க் கலர் பிரிண்ட்டை மேலே இருக்க மாதிரி போட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட்டு கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஸ்கர்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ கலர் பிரிண்ட்டை மேலே போட்ட மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல அந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி மாற்றி கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இது மாதிரி கீழே வந்து எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா கிராஸாக இந்த மாதிரி ஸ்கர்ட் போகிற அந்த வளைவுலேயே நீங்கள் நீட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடு பீஸை அட்டாச் பண்ணோம். இப்போ ஒரு சைடு பீஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு பீஸை பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாகவும் போகுது ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க கிளாத்தில் தான் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போயும் நீங்கள் நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். இப்போ சாரீ பீஸில் நல்ல பக்கம் ராங் சைட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீஸ் அட்டாச் பண்ணுற இந்த பிசுறு பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து ராங் சைடுன்னு வச்சுக்கிட்டு மேலே இருக்க பக்கத்தை ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக வந்து பண்ணலாம். இப்போ சாரியில் வந்து இந்த மாதிரி எனக்கு பார்டர் பீஸே இல்லை, எனக்கு ஒரே பிரிண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கர்ட் பீஸ் வந்து மாற்றி வச்சு கட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை, அப்படியே போட்டு கட் பண்ணிடலாம். இல்லை கீழே வந்து எனக்கு நல்ல பிரிண்ட்ஸாக இருக்குது மேலே பிளைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். நல்ல ஹைட்டாக இருக்கீங்க, எனக்கு ஃபுல் சர்க்கிள் குர்த்தி வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு 10 கீழே ஒட்டு போடுறது கூட வரல அப்படின்னா நீங்கள் 3 பேனல் குர்த்தி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் ஃபினிஷ் ஆகலை, ஸ்கர்ட் பீஸ் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணணும் நம்ம. ஸோ இதுலேயே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ கட் பண்ணிட்டு அந்த ஸ்கர்ட் பீஸை அப்படியே நீங்க ரெண்டா ஃபோல்டு பண்ணுங்க. இந்த மேல நம்ம வேஸ்ட் அட்டாச் பண்ணிருக்கோம்ல அதை அப்படியே ரெண்டா ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் சைடில் இந்த மாதிரி இப்படி நீட்டிட்டு இருக்கும் ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாம. ஸோ இதுல ஒரு 3 இன்ச் அளவுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி கர்வ்டா கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் சைடில் தான் கட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதோட பாட்டமை டபுள் ஃபோல்டு பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரியே தான் நீங்கள் இன்னொரு ஸ்கர்ட்டும் ரெடி பண்ணிக்கணும். நான் லாஸ்ட்ல பிக்சர் அட்டாச் பண்றேன் பாருங்க எப்படி பார்டர் வந்து நீட்டா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டாப் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேல டாப் பீஸ் லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு இந்த நெக்லைன் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு இது ஃபுல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனிங் பீஸை ராங் சைடு பரட்டி போட்டு இதுக்கு மேல ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கலாம். ஓகேவா, ரொம்ப நீட்டா வந்து இருக்கும். இந்த மாதிரி 3 பேனல் குர்த்தி பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நீங்க டெஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பொறுமையா நீங்க வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டே நீங்க பண்ணுங்க. ஸோ நானும் அப்படிதான் பழகுனேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. ஸோ டெஃபரெண்டா நீங்களும் அந்த மாதிரியே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அப்படியே நம்ம லைனிங் பீஸே சாரி பீஸே ஒன்னா வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டா வந்துட்டு டாப் பீஸ் வந்து ரெடி ஆயிடும். எக்ஸ்ட்ராஸ்லாம் நீட்டா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். பேக் பீஸ்க்கு இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோரி இருக்குல்ல அது மட்டும் வச்சுக்க போகிறேன். இப்போ மேலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நீங்கள் டாட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனிங் பீஸ்க்கும் சாரி பீஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி டோரியை வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோரி வந்து ராங் சைடில் வரும்போது ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். அந்த ராய்ட்ஸ் தெரியாமல் சீல்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த லைனிங் பீஸை சாரி பீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க டாப் பீஸை இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அப்படி வைக்கும்போது நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டாக வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஏன்னா ராங் சைடில் வந்து அப்படியே ஷோல்டர் கிட்ட உருத்து அது மாதிரி ரெடிமேட் குர்த்திஸ் எல்லாம் கிடைக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தில் ராங் சைட் பரட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் பீஸ்க்கு எப்படி டாப் ஸ்டிச் போடுறதுன்னா ஒரு ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி நெக்லைன் ஃபுல்லாக வந்துட்டு இன்னொரு ஷோல்டரில் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீல்டாக இருக்க ஷோல்டர் மேலேயே நல்ல ஒரு ஸ்டிச்சிங் விழுகிறதுனால ரொம்ப உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேக் பீஸையும் இந்த மாதிரி லைனிங் பீஸையும் சாரி பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்து அவுட்புட் கிடைக்கும். எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம டோரியுமே லேயர்டு டோரி வந்து பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி எப்படி பண்ண சொல்லிட்டு லட்கன் டிசைன் சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு ஸ்லீவ் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவோட பாட்டமை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. கையோடையே இன்னொரு ஸ்லீவ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே லைனிங் கிளாத்தை ராங் சைடை பரட்டி போட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் நல்ல பக்கத்துக்கு மேலே. ஸோ ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு நல்ல ஒரு ப்ளூ கலர் அப்படின்றதுனால அதுக்கேற்ற லைனிங் கிளாத்தை வந்து நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து பிங்க் கலர் தான் கட் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ இதுக்கு வந்து ப்ளூ கலருன்றதுனால வேறு லைனிங் கிளாத் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அப்படியே நம்ம ராங் சைடில் பரட்டி போட்டு அதே மாதிரி சாரி பீஸையும் லைனிங் பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லீவ் பீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ 2 ஸ்லீவ் பீஸ் வந்து இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஸ்லீவ் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று உள்ள பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சென்டர் ஷோல்டரில் இருந்துட்டு ரைட் டவுன் அது மாதிரி ஷோல்டரில் வந்துட்டு லெஃப்ட் டவுன் சொல்லிட்டு சிங்கிள் ஸ்லீவுக்கு நான் 2 டைமில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக ஸ்லீவ் பீஸ் வந்து டிவைட் ஆகுன்றதுக்காக எப்பயுமே நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு தான் கட் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நீட்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இது செக்யூர் பண்ணுறதுக்காக இன்னொரு ஸ்டிச்சிங்கும் நான் வந்து போட்டு விட்டுக்கிறேன். ஸோ ராங் சைடு எப்படி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பிசு தெரியாமல் சீல்டு மெத்தட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளைன் ஜார்ஜஸ் சேரில் வந்து மாமா டாட்டர் காம்போ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி நம்ம ராங் சைடு கம்ப்ளீட்லி சீல்டு மெத்தட் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கர்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ டாப் பீஸோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஸ்கர்ட்டில் 3 பேனல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட ராங் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே லைனிங் கிளாத் இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன லேயர்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி அந்த மாதிரி லேயர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக வந்து அவுட்புட் கிடைக்கும். மறுபடியும் நான் வேணா சொல்கிறேன்,
டாப் பீஸோட நல்ல பக்கம் வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேல ஸ்கர்ட் பீஸ் சாரீல 3 பேனல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ஸ்கர்ட் பீஸோட ராங் சைடு வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேல லைனிங் கிளாத் வந்து மேல வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டு செக்யூர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீட்டா வந்து அட்டாச் பண்ணிடலாம். நான் எப்பயுமே ஒரே ஒரு பேர் மட்டும் தான் காமிக்கிறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்றது, ஸ்கர்ட் பீஸ் அட்டாச் பண்றது எல்லாமே நீங்க இன்னொரு பேரும் இதே மாதிரி நீட்டா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே ரெடி லென்த்ல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு பாட்டம் ஸ்லீவ் வந்து ஆர்ம் ஹோல், இப்போ ஆர்ம் ஹோல்ல இருந்து வேஸ்ட் லைன் வர போறேன். ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு 2-3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்குது. இதுவுமே நான் வந்து என்னோட கஸ்டமருக்கு தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் மாமண்டர் காம்போ. இப்போ வேஸ்ட் லைனுக்கு கீழே 4 லேயர் இருக்கும். சாரி பீஸ், லைனிங் பீஸு, சாரி பீஸு, சாரி பீஸு, லைனிங் பீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 4 இன்ச்சுக்கு அந்த 4 லேயரை ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் டாப்பில் இருக்க லைனிங் பீஸையும் அடியில் இருக்க லைனிங் பீஸையும் மட்டும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த 2 லைனிங் பீஸை மட்டும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாரியில் இருக்க அந்த ஃப்ளோயாக இருக்குல்ல, அந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் நீட்டாக கிடைக்காது, ஒடுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த லைனிங் பீஸை அப்படியே மேல் பக்கமாக தூக்கி விட்டோம் அப்படின்னா 2 சாரீ பீஸும் ஒரு ரேண்டமான பாயிண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும். எங்கே ஸ்டிச் பண்ணாமல் இருக்கோ அங்கே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டபுள் ஸ்டிச் போட்டு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாரீ பீஸை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்டு பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 சாரீ பீஸ் மட்டும் இருக்கு. லைனிங் பீஸ் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிஞ்சு வராது. நீங்கள் அப்படியே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் சாரீ பீஸ் வந்து சீக்கிரமாகவே பிரிஞ்சிடும்ல, அந்த சாரியோட டெக்ஸ்சர் அப்படி தானே இருக்கும். அப்படி நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஸோ அதெல்லாம் நீட்டாக உங்களுக்கு லாங் லைஃப்க்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 2-3 தையல் வந்து நான் வந்து போட்டு கொடுத்துருவேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து பிரிச்சுக்கணும் அப்படின்னா பிரிச்சுப்பாங்கன்றதுக்காக. ஸோ அது வந்து எப்படி நம்ம ரெடிமேட் குர்த்தியை பிடிச்சு அடிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். வேஸ்ட் லைன் வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கீழே கிராஸில் ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. லைனிங் கிளாத்தை வந்து ராங் சைடில் பார்த்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹோல் கம்ப்ளீட்டில் நமக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குர்த்தி வந்து ரெடி ஆகிடும். நம்ம அவுட்புட் வந்து காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. பாருங்க அந்த பார்டர் வந்து எப்படி நமக்கு நீட்டா அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டா வந்து பார்டர் வந்து கிடைக்கும். ஸோ மாமண்டர் காம்போ வந்து சேம் பிரிண்ட்லேயே ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. 3 பேனல் குர்த்தி டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்து சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேல லட்கன் டிசைன்ஸும் நீங்க நம்ம சேனல் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். பாய்.